வணக்கம் நண்பர்களே. பகுதி 12. குழந்தைகளிடமிருந்து பெற்ற யாழினி கொடுத்த மாலையை தன் அறையினுள் தொங்கவிட்டு அதன் முன் அமர்ந்திருந்தவன் 3 மணி நேரமாகிவிட்டது. அதிலிருந்து அவன் கண் விலகவே இல்லை. பின் அறைக்கதவை திறந்து அவர்கள் 2 குழந்தைகளும் வர, அப்பா என்றவர்களை தன் கண்களை சிமிட்டியவாறு இருவரையும் அருகில் அழைத்து அணைத்து கொண்டவனை பார்த்து, அப்பா, அம்மா ஏன் ரொம்ப அழுக்கா இருந்தாங்க? நாங்கள் படத்தில் பார்த்தது போல இல்லையே என்றான் குழந்தை வீரா. ஆம், யாழினிக்கு பிடித்த வீராவையே தன் மகனுக்கு வீரசிம்ம திவாகரன் என்றும் மகளுக்கு மோகனவள்ளி என்றும் பெயரிட்டிருந்தான். குழந்தையின் கேள்விக்கு பதிலளித்த ருத்ரா, அதாவது கண்ணே, எப்பவுமே அதிக சுதந்திரமா இருக்கிறவங்க அழுக்காதான் இருப்பாங்க. கட்டுப்பாடு எல்லாம் சுத்தத்துக்கு மட்டும்தான், சுதந்திரத்துக்கு சுத்தம் தேவையில்லை என்றான். அது என்னப்பா என்று அவன் பெண் மோகனவள்ளி யாழினியின் முத்துமாலை சுட்டி காட்டி கேட்க, அதுவா, அது உங்க அம்மா உங்களுக்கு பரிசளிச்சது என்றான். அப்போ இன்னொன்று என்று குழந்தை வீரா வினவ, சிரித்தபடியே ருத்ராவோ, அதுவா, உன்னை போலவே ஒரு பெரிய வீரா இருந்தான், ஒருவேளை அவனுக்கா இருக்கலாம் என்றான். குழந்தைக்கும் புரியாமல் திருவென விழித்தனர். ஆம், அது 2 முத்து மாலைகள். அதில் ஒன்று குழந்தைகள் நல்ல அறிவு, ஞானம், புத்தி கூர்மை, மன வலிமை, உதவும் மனப்பான்மை பெறுவதற்கும், மற்றொன்று பிரியமானவர்களுக்கு அவர்களுடனான அன்பையோ நட்பையோ உறவையோ மீண்டும் பல யுகங்களாக தொடர விரும்பினால் அவர்களுக்காக அளிக்கும் விலை மதிக்க முடியா பொக்கிஷம். அதை முன்பொரு சமயம் யாழினி வீராவிடம் கூறியது போல, துருவ நட்சத்திர நாளன்று கடலுக்கடியில் அவ்வளவு எளிதில் சென்று எடுத்துவிட முடியாது. 1 அல்லது 2 போதுமான போதும் அவளோ ஒரு மாலைகளாக தொடுத்திருந்தாள். முக்கியமாக ருத்ரனின் இந்த பயணமே இந்த அரிய வகை முத்துக்களை எடுத்து தன் குழந்தைகளுக்கு பரிசளிக்கவே. ஆனால் யாழினியோ அவன் வேலையை எளிதாக்கியிருந்தாள். அவனால் அவளை நினைத்து வியக்காமல் இருக்கவே முடியவில்லை. எத்தனை திறமைகள் அவளுள், எத்தனை தாய்மையுள்ளம் அவளுள்! ஒரு ராணிக்கு இவளையன்று யாருக்கு அருகதை உள்ளது? இவளில்லா அரியணை உயிரற்ற உடலுக்கு சமம் என்று அரசன் என்ற பொறுப்பை மட்டும் சுமப்பவன் அதில் அமரவே இல்லை. பெண்கள் என்றால் அவள் கண்கள் அழகு, புன்னகை அழகு, அது அழகு, இது அழகு, மை ஃபுட். அவளுக்கு அவள் திமிர்தான் அழகு. என்னை காணும் பொழுது துளியும் பயமில்லாமல் விரியும் அவள் விழியில் தெரியும் திமிர் அழகு என்று புன்முறுவலோடு முணுமுணுத்து கொண்டான் ருத்ரா. அங்கோ யாழினி தன் தோள்பட்டையில் இருந்த தோட்டாவை அவளை வெளியில் எடுத்து அருகில் இருந்தவர்களுக்கு கட்டளை கேட்ப மருந்திட்டு கட்டு போட்டனர். அவள் மேல் வயிற்றில் சுடப்பட்ட மிகச் சிறிய வகை சிப்பு போன்ற குண்டை அவளால் உணர முடியாமல் வெறும் மருந்துகளை மட்டும் இட்டு கொண்டாள். அவளோ ஒரு பழைய ஆண்கள் அணியும் பேண்ட்டும் சட்டையும், முகத்தை முழுவதுமாக மூடியவாறு துணியும், தலையில் நீண்ட கூந்தலை மறைக்க தலைப்பாகையும் அவர்களின் நீண்ட தூர பயணத்தினால் அழுக்காய் இருக்கவே குழந்தை வீரா அவ்வாறு வினவினான். யாழினியோ கண்களில் நீர் பெருக தன் குழந்தைகளை பற்றி யோசித்து கொண்டிருந்தாள். என்னை இப்படி ஒரு கோலத்தில் திருடி உருவத்தில் பார்த்த என் பிள்ளைகள் மனதிற்குள் என்ன நினைப்பார்கள்? அவன் வேறு திருமணம் செய்யவில்லையா? அவன் முகத்தில் நிறைய விரும்பி இருந்ததே. குழந்தைகளின் அன்னை தான் என்று மறத்திருப்பான் அல்லவா நினைத்திருந்தேன். ஆனால் அவனோ அவ்வாறு செய்யவில்லையே. ஏன்? ஆனா அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. எப்பவுமே அப்படியே இருக்கட்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து கொண்டாள். ஆம், யாழினி இந்த பழங்குடியின மக்களிடம் வந்து 10 வருடம் ஆகிறது. ஆரம்பத்தில் வீராவை பிரிந்து துயரத்திலிருந்து மீட்ட அவர்கள் அவள் மீது தன்னலமில்லா அன்பும் செலுத்தினர். எளிதில் அவர்களை நெருங்க அனுமதிக்காத அவர்கள் யாருமில்லா யாழினியை பசியில் வாடி அழுது வீங்கிய முகத்துடன் இருந்தவளை கண்டதும் எளிதில் தங்களுடன் நினைத்து கொண்டனர். ஆரம்பத்தில் எதையுமே கண்டுகொள்ளாத யாழினியும் வெறுமையுற்றிருந்தாள். நாட்கள் செல்ல செல்ல தான் உணர்ந்திருந்தால் இவர்களை போன்ற பழங்குடியின மக்கள் வெளி உலகம் தெரியாமல் தங்களுக்குள் ஒரு வட்டமிட்டு அதிலேயே வாழும் அவர்களை உதவுகிறோம் என்ற பெயரால் உணவுப் பொருட்களை வழங்குவது, மெடிக்கல் கேம்ப் என்று மருத்துவ பரிசோதனை செய்து மருந்துகள் கொடுப்பது, கொடுத்து சில நாட்களில் அவர்களின் உடம்பில் ஏதாவது ஒவ்வாமை ஏற்பட்டு நோய்களும் சில சமயம் மரணமும் நிகழ்ந்ததால் அடிப்படையில் நர்சிங் கோர்ஸ் முடித்திருந்த யாழினிக்கு இதை உணர்வதில் அதிக சிரமம் இல்லை. உதவி என்று வருபவர்கள் இவர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்வது போலவும், மருந்துகள் பரிசோதிக்கும் சோதனை எலிகளாகவும்
சுத்த தண்ணீர் என்ற பெயரில் குறைந்த அளவு மது கலந்து அவர்களை அடிக்ஷன் ஆக்க திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்று சந்தேகம் எழ இவற்றை தடுப்பதற்கான வழிகளை மேற்கொண்டாள். இவை அனைத்தையும் சைகையாகவும் சிரமப்பட்டும் அவர்களுக்கு உணர்த்தினாள். அவர்களில் சிலர் ஏற்றும் பல பேர் ஏற்காமலும் இருக்க வேறு வழியில்லை என கருதியவள் இரு குழுக்களாக இருக்கலாம், அப்போதுதான் அவர்களுக்கும் புரியும் என்று நினைத்தவள் இவள் குழு ஆட்களுக்கு எடுத்து கூறினாள். அவர்கள் சிறு வயதிலிருந்தே இயற்கை சார்ந்த பொருட்களை உபயோகம் செய்த அவர்களுக்கு உடனடி மருந்துகள் அவர்கள் உடல் ஏற்காது, ஒவ்வாமையை தரும் என்றும் இதனால் பின்னால் மீள முடியாத நோய்க்கு ஆளாக நேரிடும் என்று உணர்த்தினாள். கிட்டத்தட்ட உண்டு மட்டுமே வாழ்ந்த அவர்களே பருவ காலத்தையும் அந்த காலத்தில் தங்களுக்கான உணவு பயிர்களை பயிரிடும் முறையையும் எடுத்து கூறினாள். மண்ணின் தரத்தை அறிந்தும் மற்றும் பருவ கால நிலைகளை கூறியும் சிறிய அளவிலான இடத்தை முதலில் பண்படுத்தி சிறு சிறு செடி கொடி பழ மரங்கள் பின்பு காய்கறிகள் பருப்பு தானியம் என கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை முன்னேற்றி இருந்தாள். இவை அனைத்தையும் வீராவாக இருந்த ருத்ராவிடம் அவள் கற்று தெரிந்ததே. இதே நேரம் மற்ற குழுவில் இருந்தவர்களுக்கோ நோய் தொற்று இறப்பு ஏற்பட முடிந்த அளவு அவர்களுக்கும் தேவையான உதவி செய்ய எண்ணியவள்தான் அங்கு வரும் கப்பல்களில் கொள்ளையடிப்பது. ஆம், அவர்களில் பாதிக்கு மேல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். சாதாரண அடிப்படை மருந்துகள் கூட இல்லாத இடத்தில் அவள் எங்கே உதவுவது? அவள் அறிந்திருந்தால் மிக பெரிய கப்பலில் நீண்ட தூர பயணம் செய்பவர்களின் பாதுகாப்புக்கு எல்லா மருந்தும் பாதுகாப்பு உபகரணங்களும் வைக்கப்பட்டிருக்கும். முதலில் பயந்தவர்களை தேற்றி இருவரை மட்டும் அழைத்து கொண்டு ஒரு சிறிய வகை கப்பலில் சென்றாள். ஆரம்பத்தில் மருத்துவ உபகரணம் என்றும் சிறிய ரக கப்பல் மோட்டார்கள், கம்பளி, சிறுவர்களுக்கான ஆடை என தேவைக்கு மட்டுமே என தொடங்கி இப்போது வரைக்கும் அத்தியாவசியம் என்றால் மட்டுமே திருட செல்வாள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் தேவைக்கு அதிகமாகவோ திருடிய கப்பலில் பற்றாக்குறை ஏற்படும் வண்ணமோ அவள் திருடியதில்லை. பொழுதுபோக்கிற்கு நாடகம், நடனம், பாட்டு என கற்றுக் கொடுத்தாள். கருத்தை பகிர மொழிகளையும் சில அரிய நாட்களையும் நட்சத்திரங்களின் சக்தியையும் உணர்த்தி அன்று அவர்கள் வணங்கும் கடவுளுக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யவும் அறிவுறுத்திருந்தாள். அப்போது யாழினி கழுத்தை அறுத்து கொள்ளுங்கள் என்றால் அறுத்து விடுவர். அந்த அளவில்லா நம்பிக்கை கொண்டிருந்தனர் அந்த மக்கள் அவள் மேல். கிட்டத்தட்ட அவளை அவர்களின் மகாராணியாகவும் இவள் தங்களுக்கு கடவுள் அனுப்பிய தேவதை பெண் என்றும் தலையில் வைத்து தாங்கினர். அவர்களிடம் போன், தொலைக்காட்சி போன்ற தொலைத்தொடர்பு கருவிகள், மின்சாதனங்கள் தான் இல்லையே தவிர நாகரிகத்தில் முன்னேறியும் முக்கியமாக தன்னலமில்லா அன்பை பகிரும் மக்களாக உருவாகியிருந்தனர். இவை அனைத்தையும் தனது நெருக்கமான ஒற்றன் மூலம் அறிந்தும் இருந்தான் ருத்ரா. நாட்கள் உருண்டோடின. மேல் 55 வயதை நெருங்கிய யாழினியின் உடல்நிலை சற்று மோசமாக ஒரு வாரத்திற்கு மேல் படுக்கையில் அன்னம் ஆகாரம் இல்லாமல் தண்ணீர் மற்றும் அருந்தி கொண்டு கண்களை மூடிய நிலையில் இருந்தாள். அவளுக்கு தெரிந்து விட்டது இன்னும் சில மணி நேரம்தான் இம்மண்ணுலகை விட்டு விடுதலை கிடைத்துவிடும் என்றும். ருத்ராவின் அலைபேசி ஒலிக்க எடுத்தவன், யாழினியோட உடல்நிலை மாற்றம் ஏதாவது இருக்கா என்று வினவியன். இல்லை பிரின்ஸ், என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, காலையிலிருந்து தண்ணீர் கூட தவிர்த்து விட்டாங்க என்றான் அவன் ஒற்றன். கண்களை அழுந்த மூடித்திருந்தவன், சரி நான் சொன்னதை இப்போ செய் என்று தொடர்பை துண்டித்தான். பின்னர் அந்த ஒற்றன் யாழினி இருந்த குடிலுக்கு சென்றவன் அவள் படுக்கைக்கு அருகே யாரும் பார்க்கா வண்ணம் ஒரு டிவைஸை வைத்துவிட்டு சென்றான். அங்கோ மாளிகையில் சிறிது நேரத்தில் முக்கியஸ்தர்கள் அனைவரும் அமர்ந்திருக்க வீரசிம்ம திவாகரனுக்கு நாளைக்கு காலையில் அரச பதவி பிரமாணம் செஞ்சலான்னு முடிவு செஞ்சுருக்கேன். அதுக்காக வேலை தொடங்கிருங்க. என் பொறுப்பிலிருந்து முழுவதுமாக விலக போகிறேன். அத்தியாவசியம் நான் மட்டும் ஆலோசனை செஞ்சுக்கலாம் என்று கூறிவிட்டு இதை பார்த்து கொண்டிருந்த பேரரசர் ராஜசிம்மன் வீரசிம்மனை பார்த்து அழுந்த கண்களை மூடித்திருந்தார். சிறிது நேரத்தில் தாத்தா ராஜசிம்மனின் அருகில் வீரா, தாத்தா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் அவங்க கடைசி வரைக்கும் ஒன்று சேரலை? ஆனால் அன்னைக்கு அம்மாவை நான் முதல் முறையாக பார்த்தப்போ அவங்களுக்குள்ள பெருசாக பிரச்சனை இல்லாத மாதிரி இருந்ததே என்று கேட்க, ருத்ராவா சொல்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது தங்கம். ஆனால் இந்த யாழினி இங்கே இருக்கும் பொழுது இருவருக்குமே ஒருவரை ஒருவர் பிடிக்காது. யாழினி ருத்ராவை திருமணம் செய்ய சம்மதம் இல்லைன்னு தான் அதிக முறை உன் பாட்டிட்ட சொல்லியிருக்கா.
அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பிறந்தீங்க என்பது எங்களுக்கே புரியாத புதிர் தான். ஒரு நாள் திடீர்னு ருத்ரா கால் செஞ்சு எனக்கும் யாழினிக்கும் இரட்டை குழந்தை பிறந்திருக்குன்னு மட்டும் சொன்னான். யாழினியை பற்றி உன் பாட்டி விசாரிச்சப்போ கூட அவளுக்கான இடத்துல சந்தோஷமா இருக்கான்னு தான் மட்டும்தான் சொன்னான். பின்பு ஏதோ நினைத்தவனாக, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க தாத்தா, நான் வர்றேன் என்று கூறிவிட்டு ருத்ராவின் அறையை நோக்கி நடக்க, அங்கோ யாருக்கும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று அனுமதி மறுக்கப்பட்டது. அங்கு யாழினியோ அசைவற்று படுத்திருந்த பொழுது இங்கு ருத்ரா ஒரு சிறிய வகை சிப்பை தன் மார்பில் வைக்க அது அவனின் இதய துடிப்பை அங்கிருந்த யாழினிக்கு உணர்த்தியது. ஏனெனில் கப்பலில் வைத்த ருத்ரா இந்த சிப்பை தான் அவள் மீது ஷூட் செய்திருந்தான். அவள் இருப்பிடத்தை அறியவும் மற்றும் அவள் இதய துடிப்பை வைத்து அவள் மனநிலை மற்றும் உடல்நிலையை அறியவே. ருத்ராவின் இதய துடிப்பை உணர்ந்த யாழினி கண்களை சுருக்கி உற்று கவனித்தாள். அந்நிலையிலும் அவள் அறிந்து கொண்டாள், அவன் வந்துவிட்டானா என்று கடினப்பட்டு தன் கனத்த இமைகளை திறக்க சற்று மங்கலான அந்த இடத்தை சுற்றி பார்க்க அங்கோ யாரும் இல்லை. மறுபடியும் இமைகளை பற்றி கொண்டவள் உணர்வு வந்தவளாய் சிறு வயதிலிருந்தே தான் வளர்ந்த விதத்தையும் தனக்காக அன்னை பட்ட துன்பத்தையும் எண்ணி கண்ணீர் விட்டவளாய் அம்மா என்றாள். பின்னர் அவள் தோழி நரேன் வீட்டினர் ஹாஸ்பிட்டல் என நினைத்து கொண்டு வந்தவள் ருத்ராவின் முகம் தோன்ற திடீரென அவள் இதய துடிப்பு அதிகரிக்க அதே முகத்தில் கள்ளமில்லா வீராவின் சிரித்த முகம் கண்டவளுக்கு இதழ் ஓரத்தில் ஒரு சிறு புன்னகை. வீரா என்று மனதிற்குள் சொல்லி கொண்டாள். எவனின் முகம் அவள் துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றதோ அதே முகம்தான் அவள் இன்பத்திற்கு காரணமாகவும் இருக்கிறது. மரணிக்கும் இந்த நொடியாவது கேட்டுவிட வேண்டும் என்பது போல் அவள் மனதில் அவனிடம் கேட்டாள். ஏன் ஏன் எதற்கு? அத்தனையும் பொய்யா? அவன் கண்களில் நான் கண்ட அந்த காதல் பொய்யா? என்னை காணும் பொழுது அவன் முகம் மலர்ந்து புன்னகை தோன்றுமே, அது பொய்யா? நான் தாய்மையுற்ற போது அவன் என் மீது காட்டிய அன்பும் அக்கறையும் பொய்யா? இல்லை இல்லை, உணர்ந்தேனே. அவன் இதயம் எனக்காக துடித்ததை உணர்ந்தேனே. சொன்னானே, அவனும் இந்த இதயத்தில் இடமும் இந்த இதய துடிப்பையும் உணர ஒருத்திக்கு மட்டுமே உரிமை என்று சொன்னானே. இல்லை, அதில் பொய்யில்லை. பின் ஏன் என்று அவள் கண்களில் இரு பக்கங்களிலும் கண்ணீர் வழிந்தோடியது. அவனோடு நான் இருந்த ஒவ்வொரு நிமிடங்களையும் என்னால் மறக்க முடியுமா? அத்தனை காதலையும் அவன் கண்களில் கண்டேன் அல்லவா? பிரிவை தந்தாலும் அவனின் சந்திப்பு எனக்கு வரமே. அடுத்த ஜென்மத்தில் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும். என் காதலை உணர்த்த, என் உயிர் வதைத்த உனக்கு என் காதலை உணர்த்த என்று அவள் மனதிடம் உரைக்க அது ருத்ரனுக்கு கேட்டதோ என்னவோ. அவளுக்கு பதிலளிக்கும் விதமாக ருத்ராவோ அவன் மனசாட்சியிடம் திரும்ப பார்க்க வைக்கும் முகம் எல்லோரிடமும் இருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் அன்பான குணம் உன்னிடம் மட்டுமே உள்ளதடி பெண்ணே. யோசிக்காமல் நேசித்தேன் அன்று, ஏன் இவ்வளவு நேசித்தேன் என்று யோசிக்கிறேன் இன்று. இழந்தது கிடைக்குமே, ஆனால் முதலில் நான் கேட்பது உன்னைத்தான், உன்னை மட்டும்தான். கிடைக்குமா என யோசித்த நாட்களை விட கிடைக்காது என தெரிந்தும் உன்னை நேசித்த நாட்கள் தான் அதிகம். இனி ஒரு பெண் உன்னை போல் என்னை காதலிக்க முடியாது. இனி ஒரு ஆண் என்னை போல் உன்னை காயப்படுத்த முடியாது. கிடைத்தவனை விட துளைத்தவனுக்கே தேடலின் அருமை புரியும். யுகங்கள் பல கடந்தாலும் நீ எனக்கு கிடைக்கும் வரை மனம் மறவாது காத்திருப்பேன். மறுபிறவியில் அடைவேன் என்றாலும் என் தேடலை நிறுத்தாது காலங்கள் தாண்டி காத்திருப்பேன் கண்ணே, உன் கரம் பிடிக்க என்றான் ருத்ரா. மறுநாள் காலையில் வீரசிம்மனுக்கு பதவி பிரமாணம் இனிதே நிறைவு பெற்றது. மகள் மோகனவள்ளி திருமணமாகி அவள் கணவருடன் வந்து பங்கேற்றிருந்தாள். அவர்களின் வழக்கம் அரசனாகிய அவனின் முதல் கோரிக்கை எதுவாயினும் நிறைவேற்ற வேண்டும். என்ன என்று வினவ, இன்று இரவு 2 மணி நேரம் என் தந்தையுடன் சந்திப்பு எனக்கு வேண்டும் என்றான். அனைவரும் ருத்ராவையே பார்க்க ருத்ராவோ வீராவை பார்த்து சரி என்பது போல் கண்களை மூடி திறந்தான். இரவு சாய்வு நாட்களில் அமர்ந்தது போல் அமர்ந்து மேலே பார்த்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்த வீரா மண்டியிட்டு அமர்ந்து அவன் மடியில் தலை வைத்தவாறு அவன் மடியை இறுக அணைத்தான். அவன் தலையை தடவிய ருத்ராவோ, ரிலாக்ஸ் வீரா, நீ இப்போ கிங் எதற்கும் கலங்கக்கூடாது என்றான். ஐ கேன் சென்ஸ் பா, அம்மா இப்போ உயிரோடு இல்லதான என்றான். எந்த சலனமும் இல்லாமல் என்றான் ருத்ரா. அப்பா, அம்மா பற்றி பெருசாக எதுவும் எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்னாச்சு? ஏன் அம்மா உங்களை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க? நீங்கள் ஏன் பிரிஞ்சிட்டீங்க
அப்போ எப்படி எங்க பிறப்பு என்று அடுக்கடுக்காய் வினாக்களை கேட்டான். முதன்முறையாக தன் மகனுக்காக என்னாயிற்று என கூறினான். யாழினின் பிறப்பு முதல் ருத்ரா மாளிகைக்கு அழைத்து வந்தது வரை நாம் அறிந்ததே. மாளிகைக்கு வந்த பிறகு யாழினிக்கு ஏதோ சத்தம் கேட்டு காவலாளியிடம் கேட்டுவிட்டு ஒன்றுமில்லை என சென்றவள் இவ்வாறாக தொடர்ந்து நடக்க விஷயம் ருத்ராவின் காதுக்கு சென்றது. காவலாளியை அழைத்து விசாரித்தவன், எங்களுக்கு எந்த சத்தமும் வரல பிரின்ஸ், மேடம்க்கு மட்டும்தான் கேட்குதுன்னு சொல்றாங்க என்றான். சில கார்ட்ஸை அழைத்து யாழினி வளர்ந்த கொல்கத்தா மெர்சி ஹோம் மற்றும் அவள் பயின்ற ஸ்கூல் காலேஜ் அனைத்திலும் விசாரிக்க சொன்னான். வெறும் 4 மணி நேரத்தில் அவள் பற்றிய கோப்புகள் அங்கிருந்தது. அவற்றை பார்த்த அவனின் கண்கள் அகல விரிந்தது. இது உண்மையா? இவளுக்குள் இப்படி ஒரு நிலையா என்று எண்ணியவாறு அவள் அறைக்கு சென்றவன்தான் இரவு முழுக்க அவளை கண்காணித்துவிட்டு மறுநாள் காலையில்தான் அவள் புலியை மயங்க செய்த சம்பவம் நடைபெற்றது. அப்போதுதான் கார்ட்ஸ் அவர்கள் கொண்டு வந்த ஓவியத்தை லைப்ரரியில் வைத்தனர். சிறு பிள்ளையில் அவள் வரைந்த ஓவியத்தை தான் யாழினி லாராவிடம், ஏதோ குழந்தைங்க ஓவியம் போல கதை சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, ஃபினிஷ் பண்ண தெரியல என்றாள். இதை வைத்து அறிந்து கொண்டான் ருத்ரா அவளுக்கே அவள் வரைந்த ஓவியம் தெரியவில்லை என்று. இந்த நிலையில்தான் ருத்ரா அவளை தொந்தரவு செய்வதை விடுத்து அவளுக்கு லைப்ரரி மற்றும் இதர பகுதிகளுக்கு சென்று வர முழு சுதந்திரம் அளித்திருந்தான். அவளை பற்றி சில விடயங்களை மனோதத்துவ மருத்துவரிடம் கேட்டு அதில் புலமை வாய்ந்தவர்களை வரவழைத்தான். ருத்ரா யாழினியை ஆக்சிஜன் குறைவாக உள்ள இருட்டு அறையில் மயங்க செய்து இந்த சிகிச்சைக்கான பரிசோதனை செய்ய திட்டமிட்டிருக்கும் போதுதான் லாரா அவளை பாதாள அறையில் தள்ளி யாழினி மயக்கமடைந்தது. அந்த லைப்ரரி கதவை மூட சொல்லி சென்றவன் பின் அவன் அறையிலிருந்து பாதாள அறைக்கு சென்று அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அவளுக்கான மருத்துவ குழுமி இருந்த அறையை நோக்கி நடந்தவன் அங்குள்ள படுக்கையில் கிடைத்தினான். அவளுக்காக தயாராக இருந்த மருத்துவர்கள் அவளுக்கான உபகரணங்களை பொருத்தி பரிசோதிக்க தொடங்கினர். அப்போது சிலவற்றை அவளாகவே உளறினாள் மற்றும் சிலவற்றை கூறும்போது அவள் தன் படுக்கையை அழுத்தி பிடித்ததும் பற்களை கடித்தும் விசித்திரமான ஒலிகள் எழுப்பியும் அவள் பாவனை செய்ய அங்கே இருக்க முடியாமல் வெளியேறினான் ருத்ரா. அடுத்த 45வது நிமிடம் அனைத்து மருத்துவர்களும் வெளியே வர அவள் ஆழ்ந்த மயக்கத்தில் இருப்பதாகவும் 2 அல்லது 3 நாட்கள் ஆகும் என கூறினர். அவர்களில் முதன்மை மருத்துவரை நோக்கிய ருத்ரா, இது எதனால என்று வினவ, இது பேராநார்மல் ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு விதம்னு சொல்லலாம் பிரின்ஸ். அளவுக்கு அதிகமான அழுத்தம் மனதில் இருந்தாலோ, நம்ம ஃபீலிங்ஸ் ஷேர் செய்யறதுக்கு ஆளுங்க இல்லாமல் இருந்தாலோ, அளவுக்கு அதிகமான தனிமை கூட இந்த மாதிரி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களோட சின்ன வயசுல இவங்க வயதுக்கு மீறின பயிற்சி, பாடம், கட்டுப்பாடுன்னு வளர்ந்துருக்காங்க. தனக்குள்ள எழும் கேள்விக்கு காலப்போக்குல இவங்களே ஆன்சரும் சொல்லியிருக்காங்க. தன்னைத்தானே சமாதானப்படுத்தியும் இருந்திருக்காங்க. அந்த கற்பனையில் உருவானதுதான் இந்த வீரா வள்ளி கேரக்டர். இன்னும் சொல்ல போனா இவங்க ஒரு குட் சோல். பாதிப்பை தனக்குள்ள வச்சுக்கிட்டு கற்பனையில கூட அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கல. மாறா அவங்களுக்கு ஆபத்து அவங்கள தன்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற சில பேர் தான் சீரியல் கில்லராகவும் சைக்கோவாகவும் இருக்கிறாங்க. ஆனா இவங்க 1000 டைம்ஸ் பெட்டர். இந்த மாதிரி ஒரு கேஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னால நாங்க பார்த்தோம். ஒரு 12 வயசு குழந்தை, வயசானவங்க போல அவங்க வீட்டில் எல்லோரையும் டாமினேட் செய்கிறது போல அந்த குழந்தைக்கு திங்கிங். அதே போல் அவங்க குடும்பத்தை நடிக்க சொன்னேன். அவங்களும் அப்படியே செஞ்சாங்க. அந்த குழந்தை குவைட் பெட்டர் நவ். உங்களுக்கு அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த மாதிரி செய்யலாம். செஞ்சா முதல்ல அவங்களுக்கு அந்த குரல் கேட்பது நிற்கும். அதுவே பெரிய ரிலீஃபாக இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா அந்த வாய்ஸ் கேட்கும் போதெல்லாம் இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுறதால மூளைக்கு போகிற நர்வ்ஸ் எல்லாம் பலகீனமாக இருக்குது. ஐம் சாரி டு சே இவங்களோட ஆயுட்காலம் மினிமம் 10 இயர்ஸ் தான் என்றவுடன் டாக்டர் என்று கத்தினான் ருத்ரன். சாரி பிரின்ஸ், அஸ் எ டாக்டரா அவங்க ஹெல்த் எப்படியோ அதைத்தான் சொல்கிறோம் என்றார்கள். என்று இழுக்க என்றான் ருத்ரா. ஷீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் மேரேஜ் லைஃப். தன்னை ஒரு கூட்டுக்குள்ளே சுருக்கி அவங்களால வாழ முடியாது. அவங்களுக்கு கிடைக்காத சுதந்திரத்தை கொடுங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க போக்கில் வாழ விடுங்க. மேபி இதனால் 2 more years அதிகமாக வாழ வாய்ப்பு இருக்கு என்றார்.
இதற்கு மேல் முடியாது என்பது போல் தேங்க்யூ என்று கூறி யாழ்னியின் அறை நோக்கி சென்றவன் அவளை பார்த்து கொண்டே எவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பான் என்று அவனுக்கே தெரியாது. இறுதியில் அவளை இதிலிருந்து காப்பாற்ற அவனே வீராவாக மாற முடிவெடுத்தான். அப்போதும் அந்த நாடகத்தில் அவள் பாதுகாப்பாக உணர அவள் தாத்தா ஒற்றுமையுள்ள ஒருவரை தாத்தாவாக நியமித்திருந்தான். சிறு வயதிலிருந்தே ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் வளர்ந்ததால் குழந்தை என்றால் விருப்பம் என்றறிந்து அவனுடன் இருக்க வைக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கு தாய் அவள்தான் என்று நம்ப வைத்திருந்தான். அவள் சித்தம் தெளிய நினைத்து அவன் சித்தம் பித்தானதுதான் காலத்தின் கோலம் போலும். வீரா வள்ளி என்ற இரு அன்பான உள்ளங்களுக்கு பிறந்தவங்க தான் நீங்கள். உங்கள் அம்மாவுக்கு வீராவை தான் பிடிக்கும், ருத்ராவை இல்லை. ஆனால் எனக்கு அவளை எப்பவுமே பிடிக்கும். வள்ளியாக இருக்கும்போதும் சரி, யாழ்னியாக இருக்கும்போதும் சரி, ஏன் அவள் நோயாளியாக இருக்கும்போதும் கூட எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளை மனநோயாளியாக இந்த உலகம் பார்க்க நான் விரும்பலை. எ கேர்ள் வித் பியூட்டி பிரெயின் மட்டும் இல்லை, அவள் பிரேவும் கூட. எனக்கு தெரியாது உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு, ஆனால் அவள் உங்களுக்கு நிறைய பிளஸிங்ஸ் சேர்த்து வச்சிருக்கா. யாராலையும் முடியாத ரிஸ்க் எடுத்து முக்காலத்தையும் உணரும் அந்த முத்து மாலையை உங்களுக்கு பரிசளிச்சிருக்கா. அன்பென்ற பேரில் அவள் கழுத்தில் நம்ம கத்தி வச்சா கூட அதை குறுமையாக்கி தருவாளை தவிர மாறி நம்மளை அவள் குத்த மாட்டா. என் வாழ்க்கையில் ஏன் வந்தா எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மனசு முழுக்க மட்டும் இல்லை, என் நாடி நரம்பு ரத்தம் சதியாக எனக்குள்ளே புதைஞ்சு போயிட்டா. எனக்கு இது போதும். சில காலமே அவளோட வாழ்ந்தாலும் மிகச்சிறந்த காலங்கள் அவை எனக்கு. அவள் நினைவுகள் வரும் போதெல்லாம் அவள் புகைப்படம் மட்டுமே ஆறுதல் எனக்கு என்று கூறி கண்களை அழுந்த மூடி திறந்தான் ருத்ரா. இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த வீராவோ அதிர்ச்சியில் அசைவற்று இருந்தான். பின் தந்தைக்கு ஆறுதல் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். ருத்ராவின் நாட்கள் அந்த அறையிலேயே யாழினியின் புகைப்படத்திற்கு நடுவேயும் அவள் டைரியில் அவளை திட்டியும் வஞ்சித்தும் வஞ்ச புகழ்ச்சி அணியாக சில கவிதைகளும் கிறுக்கி கொண்டு சென்றது. ஒரு நாள் பூரண ஆயுளோடு உறக்கத்திலேயே அந்த சாய்வு நாட்காலியில் அமர்ந்தவாறு அவன் தன் இன்னுயிரை துறந்திருந்தான் ருத்ராவின் மரணத்திற்கு வெகு நாட்களுக்கு பின் மாளிகையில் தூய்மை பணிகள் நடைபெற்றது. அங்கு ருத்ராவின் அறைக்கு சென்ற வீரா யாழினியின் புகைப்படத்தையும் மற்றும் அவள் பற்றிய ருத்ரா கவிதையை பார்த்தவனுக்கு கண்ணீர் தாழவில்லை. ஆனால் எக்காலத்திற்கும் கெடா வண்ணம் வரைபடங்களுக்கும் புகைப்படங்களுக்கும் முலாம் பூசி துணியால் சுற்றி பாதுகாப்பாக யாரும் பார்க்கா வண்ணம் வைக்கப்பட்டது. மற்றும் தன் தந்தையின் டைரியையும் அம்முறையிலே பாதுகாத்து வைத்தான். அவனை அறியா வண்ணம் அவனும் ஒரு டைரி எடுத்து எழுதத் தொடங்கினான். அதில் ஞாபகங்கள் எளிதில் அளிக்கப்படுவதில்லை, பிரிந்த பின்தான் ஆழமாக விதைக்கப்படுகின்றது. மனங்கள் ஒன்றாக பயணிக்கும் போது பாதைகள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை என்பதே என் தாய் தந்தையின் முதல் சந்திப்பிலே புரிந்து கொண்டேன். ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அந்த சந்திப்பு. அவற்றில் எத்தனை பார்வை பரிமாற்றங்கள், எத்தனை புரிதல்கள், எத்தனை கேள்விகள், எத்தனை விளக்கங்கள். இருவரின் மௌன வெளிகள் தான் எத்தனை பாஷைகள் பேசின. கரைப்படிந்தது என்று நினைத்திருந்தேன். கரைப்பிடிந்தது அவர்கள் காதலில் அல்ல, காலத்தில்தான். இந்த உலகில் எவை மாறினாலும் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட காதல் மாறாது. குறைவான காலங்களே ஆகினும் மிக அழகானது அவர்கள் காதல். காலங்கள் தாண்டி அவர்கள் காதல் கைசேர காத்திருப்பது அவர்கள் மட்டுமல்ல, நானும் தான். அதற்கு ஒரு துருப்பாக நான் விட்டு வைப்பது என் அன்னை என் தந்தைக்கு அளித்த அந்த முத்து மாலையே என்று இன்னும் சில முக்கிய குறிப்பை எழுதி வைத்துவிட்டு அந்த அறை கதவை மூடினான். பூட்டியாயிற்றா என்று தள்ள கதவோ திறக்கவில்லை. வீராவின் முகத்தில் மர்ம புன்னகை. வருடங்கள் பல உருண்டோடியது. ஏமா, நீ எல்லாம் மனுஷியே இல்லை தெரியுமா? காட்டிலே வச்சு அந்த பொண்ணை கொண்டுட்ட, ஈச்சேர்லேயே சாய வச்சு அந்த பையனையும் கொண்டுட்ட, அப்படியும் பழி தீரலையா? அப்படிதான் நண்பர்களே, இந்த மாதிரி பிரிச்சாதானே நம்மளும் ஏதாவது உருகி டயலாக் எழுத முடியும். அதுக்காகத்தான் இப்போ பாருங்க எப்படி சேர்க்கிறேன்னு மட்டும். 100 வருடங்களுக்கு பிறகு திருச்சியில் உள்ள அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி அது வரலாறு பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு சிறப்பு பாடப்பகுதியாக அகழ்வாராய்ச்சி சின்னங்களாக சில பொருட்களையும் சிலைகளையும் செப்பேடுகளையும் மற்றும் கல்வெட்டுகளையும் ப்ரொஜெக்டர் மூலமாக பெரிய ஸ்கிரீனில் பாடம் நடந்து கொண்டிருந்தது. இதில் கல்வெட்டு
இந்த கல்வெட்டு பே ஆஃப் பெங்கால் கடலில் கிடச்ச மிக பழமையான கல்வெட்டு. இந்த கல்லை ஆராய்ச்சி செய்தல இது அமேசான் போன்ற காட்டுப்பகுதியில் தான் இது கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வியப்பு என்னன்னா, இந்த கல்வெட்டுக்கள் நம்மளோட ஆதி தமிழில் இருக்குது. இந்த மொழியை பேசிய ஒரு ராணி தான் கிட்டத்தட்ட அவங்க வாழ்வாதாரத்தையே மாற்றிருக்காங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், தட்ஸ் ட்ரூ. இன்னும் அந்த பகுதி மக்கள் அவங்க அடக்கம் செஞ்ச இடத்துல ஒரு கோவிலை கட்டி வருடம் வருடம் சிறப்பு ஆராதனை பூஜை செய்கிறாங்க. அதுக்கு அவங்க பாடுற பாட்டு கும்மி பாட்டு நம்ம தமிழ் மொழியில தான் இருக்குது. காலப்போக்கில் அவங்க ஸ்லாங் மாறி இருந்தாலும் 100% தமிழோட தான் ஒத்து போகுது. இவற்றுக்கு மேலே முக்கிய தினங்களில் அவங்க வாசல்ல அரிசி மாவா கோலம் போடுறாங்க. அவங்க விவசாயம் செய்வதற்கு முன்னும் பின்னும் நாட்டுப்புற பாட்டும், குழந்தைகளுக்கு தாளாட்டும் போது தாளாட்டு பாட்டும், திருவிழாக்களில் அம்மனுக்கு கும்மி பாட்டும், ஏன் சாவு வீட்டில் படிக்கும் ஒப்பாரி பாட்டு வரைக்கும் பாடுறாங்க. அதுவும் தமிழ்ல. நம்ம கலாச்சாரத்தில் தான் இந்த மாதிரி பாட்டுக்கள் உண்டு. அவங்க யாரு அந்த மக்களிடமே கேட்கலாம் என்று அப்பகுதி மக்களிடம் ஒரு கோவிலை காட்டி அவங்க பேர் என்ன என்க யாவணி, யாமணி, யவனா, யலினி, யாழினி என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயர் கூறுகின்றனர். ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் ஒவ்வொருவரும் இந்த பெயரை கூறும்போது தங்களை அறியாமல் அவர்கள் கைகளை நெஞ்சுன்புள் கும்பிட்டவாறு கூறுவதே ஆகும் என்று ஆர்வமாக பாடம் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு மொபைல் போன் அலாரம் அடிக்க அனைவரும் திரும்ப குண்டு கண்களும் ஸ்பிரிங் முடியும் நல்ல நிறமுமாக ஒரு பெண் திருவென விழித்து கொண்டு அவள் மொபைலில் இருந்த அலாமை ஆஃப் செய்தாள். அவளை கண்டு கடுப்பையாசர் யாழினி என்று கத்த சார் என்றவாறு எழுந்து நின்றாள். கெட் அவுட் என்றார். சாரி சார் என்றால் அவள் இழுக்க, உன் பெயர் உள்ள ராணியை பற்றி தான் கிளாஸ், அவங்கள பாரு. ஆனால் உட்கார்ந்து கிளாஸை உருப்படியாக கவனிக்க கூட உங்களால் முடியலை இல்லை, வெளியே போ என்றார். பின் அவள் ஷோல்டர்ஸ் பேக்கை தூக்கி கொண்டு சோகமாக வெளியே சென்று மரத்தன் கீழ் அமர்ந்தாள். 10 நிமிடம் கூட இருக்காது. யாழி என்றவாறு ஓடி வந்தால் அவள் உயிர் தோழி அமிர்தா என்ற அம்ரு. பின்ன நீ இல்லைனா நான் எப்படி இருப்பேன்? பேசிக்கொண்டிருக்கும் போதே யாழி, அம்ரு என்று மது வந்தாள். அவள் பின்னால் வந்தான் அருவி என்கிற அரவிந்தன். சாருக்கு டவுட் வரப்போகுது, நம்ம பிளான் பண்ணி செஞ்சிருக்கோன்னு நினைக்க போறாங்க என்றாள் யாழி. இட்ஸ் ஓகே யாழி, எப்படியும் இனி கிளாஸ்க்கு போக முடியாது, ஏன் நம்ம அவுட்டிங் போகக்கூடாது என்று அரவியன் டாப்லெஸ் காரில் ஏறி வெல்கம் கேர்ள்ஸ், வெல்கம் பாய்ஸ், இனிய உலகம் இளைஞர் சாய்ஸ், நோ டென்ஷன், நோ பிபி என்று அம்ரு பாடிக்கொண்டே செல்லும் பொழுது ஒரு கல்லறையை கண்ட அம்ருவோ அருவியை பார்க்க அருவியோ நோவே, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று கூற, ப்ளீஸ் அருவி ப்ளீஸ் என்று கெஞ்சி கொண்டிருந்தாள் அம்ரு. ஏனெனில் இவள் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகின்றாள். பெயர் வாய்மையே வெல்லும். வாய்மை வென்றதா பார்க்கலாம். சோட்டா பீமுக்கும் ராஜகுமாரி இந்துக்கும் சண்டை. இதனால் டோலக்பூருக்கு வரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவானா சோட்டா பீம்? இல்லை இந்துமதியின் மீது உள்ள கோபத்தால் விட்டு விடுவானா? சுட்கி இவர்களை சமாதானப்படுத்த நினைப்பாளா? இல்லை பிரிக்க நினைப்பாளா? என்றும் டோரா புஜ்ஜியில் டோராவும் புஜ்ஜியும் நிறைய கண்டுபிடித்தது வரைக்கும் சிங்சானில் மிக்சிக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடைச்சதா, நெரோட்டோவில் சண்டை முடிவுக்கு வந்ததா என்பதிலிருந்து அமானுஷ்யம் என்ற பெயரில் ரோட்டோரம் பாலடைந்த அன்னமடத்திலிருந்து ஹைவே மயில்கல் வரைக்கும் பேய் இருக்கு, பிசாஸ் இருக்கு என்று எடுத்து விட்டாள். சப்ஸ்கிரைபர்ஸ் 50 தாண்டவில்லை. இருப்பினும் விடாமல் முயற்சிக்கிறாள். இதுக்குத்தான் அந்த கல்லறையை கண்டதும் கண்டென்ட் கிடைத்து விட்டது என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறாள் அமிர்தா. திருச்சியிலே ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவள் அப்பா தனியார் துறையில் வேலை பார்க்கிறார். சைடு பிசினஸாக ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒன்றை மாலை வேளையில் நடத்தி வருகின்றனர். ஒரு அண்ணன், அம்மா என்று அழகான குடும்பம். யாழினி தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவள். மிக பெரிய வசதி படைத்த குடும்பம்தான். ஒரே பெண். யாழி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள். கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவள். யாழியும் அம்ருவும் கொஞ்சம் நெருங்கிய நண்பர்கள். மதுமிதா சென்னையை பூர்வீகமாக கொண்டவள். முன்பு நாம் பார்த்தோமே ராயல் பெட், அந்த குடும்பத்திற்கு 1 விட்ட 2 விட்ட இல்லை 6 விட்ட 7ஆம் விட்ட சொந்தம் ஆவாள். கிட்டத்தட்ட தூரத்து சொந்தம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அரவிந்த் ருத்ரா வீட்டு மாளிகையின் வாரிசுகளில் இவனும் ஒருவன்.
யாழியின் மீது இவனுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு. அதனால் முதலில் யாழியை நெருங்க வேண்டுமானால் தோழி அம்ருவை கரெக்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்து பழகியவனுக்கு அந்தோ பரிதாபம், அவளின் முழு நேர கான்டென்ட் கிரியேட்டராக மட்டுமல்ல, அவள் எடுக்கும் அமானுஷ சூட்டுக்கு இவனே பேய் வேடமும் தரிக்கிறான். அதன் விளைவுதான் அந்த கல்லறையை பார்த்தவுடன் அம்ரு அருவியை நோக்கி, அருவியோ நோ சான்ஸ் என்கிறான். அப்போதுதான் யாழிக்கிட்ட உன் ப்ரப்போசலை சொல்லுவேன் என்று கூறி இல்லை மிரட்டி அழைத்து வந்து விட்டாள். கல்லறைக்கு நேராக சற்று தொலைவில் கேமராவும் வைத்தாச்சு. அம்ருவும், காய்ஸ் இரவு 12 மணி ஆச்சு, இப்போ வரைக்கும் மயான அமைதியா இருக்கு. ஆனா இந்த டைம்ல தான் ஏதோ சத்தம் வரும்னு சொல்றாங்க. உங்களுக்கு லைவா காட்டணும்னு தான் ஷூட் செய்யறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க என்று சொல்லும் போதே என்ற சத்தம் வர கேமராவை இப்படியும் அப்படியும் ஆட்டியவாறு, காய்ஸ் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டதா என்று சொல்லிக்கொண்டே ஓட, அவளை பார்த்து பயந்து அங்கிருந்த 2 திருநாய்கள் ஓட, பாத்தீங்களா காய்ஸ், நாய்களால கூட உணர முடியுது. உங்களுக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ப்ளீஸ் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்று ஆஃப் செய்தால் ஓடியவாறு. பின்னர் திரும்பி பார்க்க கல்லறையின் மீது தலையில் கருப்பு துணியால் மூடிக்கொண்டு அமர்ந்திருந்த அருவியை பார்த்து அவனை நோக்கி வந்தவள் சூப்பர் என்று கையை காட்டினாள். நாளைக்கு காலையிலிருந்து பாரு, லைக்ஸா அள்ளும். ஏன்னா உன் நடிப்பு அப்படி. ஹைவே கல்லறையில் அமானுஷ்ய கதறல் எப்படி என்க, அவனும் நைட்டு 12 மணிக்கு கூட்டிட்டு வந்து சாவடிக்கிறா என்றான். அந்த கல்லறைக்கு வாயிருந்தா நான் கத்துனேன், நீ பார்த்த போவியா? நானே நிம்மதியாக இருக்கிறது பிடிக்காம தான் இங்கே வந்து படுத்திருக்கேன். ஆவவுன்னா கேமராவை தூக்கிட்டு வந்துடுதுங்க என்கும். அருவியோ பாவமாக அம்ரு என்க, நாளைக்கு ஷார்ப்பா 10 o'clock கிளாஸில் வெயிட் பண்ண யாழி வருவா. நீ அவகிட்ட தனியாக பேசலாம். நிஜமாவா? எஸ், அம்ருவை நம்பினோர் கைவிடப்படா. பி ரெடி, 9 o'clock கிளாஸ், ஓகே என்று விட்டு அவள் ஸ்டைலில் குதித்து ஓடினாள். அங்கு ஹாஸ்டலிலோ மது தன் கை கால்களுக்கு மாய்ஸ்டர் அப்ளை செய்து கொண்டிருக்க, யாழியோ தலைக்கு தலையணையாக கீதை, குரான், பைபிள் என அனைத்தையும் வைத்து கொண்டு போர்வை இழுத்து மூடிக்கொண்டு காக்கா காக்கா கனவில் காக்கா 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 கனவில் காக்கா என்று முணுமுணுத்து கொண்டிருந்தாள். திடீரென பைக் சத்தம் கேட்டவுடன் ஓடி வந்து ஜன்னலை எட்டி பார்த்த யாழி அரவிந்த் அம்ருவை டிராப் செய்து விட்டு, கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணுவேல அம்ரு என்று வினவ, என் பின்னால ஜன்னலை பாரு, யாழி நிற்கிறாள். ஆமா, அது எனக்காக இல்லை, உனக்காக. எப்படியும் நீ தான் ட்ராப் பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியும். அதான். சரி நாளைக்கு நல்லா தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணி டியூக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. கல்லறையில் பேய் அரைஞ்ச மாதிரி வந்து நிற்காத என்று தன் ஷோல்டர் பேக்கை கிராஸாக மாட்டிக்கொண்டு தன் கண்ணாடியை சரி செய்தவாறு அங்கிருந்து குதித்து ஓடினாள். எல்லாம் என் நேரம் என்று எண்ணிக்கொண்டு ஜன்னலின் வழியை யாழியை பார்க்க அவள் அருவி லேசாக புன்முறுவல் செய்ய, யாழியும் மரியாதைக்கு புன்முறுவல் செய்துவிட்டு சென்று விட்டாள். அறைக்குள் வந்த அம்ருவை இறுக கட்டி அணைத்த யாழி, ஏன் இவ்வளோ நேரம்? நான் தூங்கவே இல்லை தெரியுமா என்றாள். யாழிக்கு இருட்டு என்றால் பயம். கூடவே மது இருக்கிறாள். இருப்பினும் அம்ருவிடம் இருக்கும் பிணைப்பு அவளிடம் இருக்காது. அம்ருவும் வீட்டிலிருந்து தான் காலேஜ் வருவாள். இது போன்ற நைட் டைமில் ஷூட் அலோ செய்யாத பெற்றோரிடம் நைட் ஸ்டடி என்று போய் சொல்லி இவர்களுடன் தங்குவாள். யாழி நேற்று மிஸ்ஸிங் சிலபஸ் இருக்குல்ல, ஆமாம், அதை நாளைக்கு அருவி சொல்லி தருவான். ஸோ 9 o'clock நம்ம காலேஜுக்கு போயிடலாம், ஓகேவா என்றாள். சரி என்று தோழி அணைத்து கொண்டே நிம்மதியாக தூங்கினாள் யாழி. யாழியின் கனவில் அவள் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்க அவளை நோக்கி ஓடி வந்தான் அருவி. அப்போது திடீரென கருப்பு புகை போல் படர்ந்து வந்து அவனை கவர்ந்து சென்றது. அதே சமயம் அம்ருக்கோ அவள் அழகான கப்பலில் அழகை ரசித்தவாறு நின்று கொண்டிருக்க ஒரு அழகான சாமிங்கான வாலிபன் மாஸ்க் அணிந்து வந்து மண்டியிட்டு மலர் கொத்தை அவள் முன்னிட்ட அவனை பார்த்து கண்களை சிமிட்டியவாறு அம்மலர் கொத்தை பெற்றவள் அவன் மாஸ்கை ரிமூவ் செய்யும் நேரம் என்று யாழின் அலறல் சத்தம் கேட்க பதறி எழுந்த அம்ருவும் மதுவும் தண்ணீர் தந்து அவளை ஆசுவாசப்படுத்தினர். பின் என்னவென்று வினவ கனவை கூறினாள். ஆனால் அதில் வந்த ஆண் அருவி என்பதை மட்டும் மறைத்தாள். அட போடி, இன்னைக்கு தான் என்
ட்ரீம் பாயை பார்க்கலான்னு நினச்சா சொதப்பிட்ட, சரி விடு, குட் நைட் என்று உறங்கத் தொடங்கினாள். மறுநாள் காலை அழகாக புலர தோழியர் மூவரும் தயாராகி காலேஜ் சென்றனர். செல்லும் போதே அம்ரு மதுவிடம், நீ கேன்டீன் போயிட்டு 10:30க்கு தான் வரணும், நான் கிளாஸ் உள்ளே போயிட்டு ஃபோன் வருதுன்னு சொல்லி நானும் கேன்டீன் வந்துடுறேன் என்று பிளான் செய்தனர். கிளாஸுக்குள் வந்த யாழியும் அம்ருவும் சற்று தொலைவில் அருவி வருவதை கண்ட அம்ரு, யாழி நீ இங்கே இரு, நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர்றேன் என்றாள். தனியா இருக்கணுமா, எனக்கு பயமா இருக்கு என்றாள் யாழி. ஏய், அதோ அருவி இங்கே தான் வர்றான், செம்ம பசிடி, ப்ளீஸ் 10 மினிட்ஸில் வந்துடுறேன் என்று கூறிக்கொண்டே வந்து கொண்டிருந்த அருவியை நோக்கி ஆல் த பெஸ்ட் என்று கை காட்டிவிட்டு நடந்தாள். யாழியை பார்த்து கொண்டே புன்முருளுடன் வந்த அருவியோ யாழி என்று ஏதோ கூற முற்பட திடீரென ஃபயர் அலாம் அடிக்க காலேஜ் முழுவதும் அந்த சத்தம் ஒலித்தது. ஏதோ உணர்ந்தவளாக அம்ரு கிளாஸை நோக்கி ஓடியவள் அங்கு அனைத்து LED விளக்குகளும் வெடிக்க யாழினி தலைக்கு மேல் இருந்த ஃபேன் அருந்துவிட உடனே தாவி சென்று அருவி அந்த ஃபேனை தள்ளுவதற்கும் காதுகளை பொத்தி கண்களை இறுக மூடி நின்று கொண்டிருந்த யாழினியை சட்டென தன் பக்கம் அம்ரு இழுக்கவும் சரியாக இருந்தது. அந்நேரம் திடீரென காற்றின் வேகம் அதிகரிக்க அம்ருவின் கையை இறுக பற்றினாள் யாழி. ரிலாக்ஸ் யாழி, நத்திங், இங்கே பாரு, ஹை வோல்டேஜ் போல, காற்று வேகமாக இருக்குல்ல, அதான். இல்லை அம்ரு கொஞ்ச நாளாகவே இது மாதிரி தான் எனக்கு வித்தியாசமாக நடக்கு, என்னன்னு தெரியல என்றாள் அவளை சுற்றி பார்த்து கொண்டே இருந்த அம்ருவிடம். அருவி, என்ன அம்ரு, என்னாச்சு என்க? கேமரா எடுத்துகிட்டு வரல அருவி, இல்லைனா ஷூட் பண்ணி புது கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருப்பேன் என்றாள். அடி பாவி, உன் கண்டென்ட்டில் தீய வைக்க எப்படி இவ்வளால் மட்டும் இப்படிலாம் யோசிக்க முடியுது என்றவாறு யாழியை பார்த்த நேரம் அருவியின் மொபைல் ஒலித்தது. ஹலோ டேட் என்க? மை சன், உன் சிஸ்டருக்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, வித்தின் 15 டேஸில் நீயும் மதுவும் உடனே இங்கே கிளம்பி வாங்க என்று கூறி கட் செய்தார் அவர் தந்தை. ஏதோ யோசனை வந்தவனாக யாழியையும் உடன் அழைத்தான். முதலில் மறுத்த யாழி பின்பு சரி என்றாள். அம்ருவை ஒரு மரியாதைக்கு கூட அழைக்கவில்லை. அம்ருவின் வீட்டில் ஹாலில் அமர்ந்து பாப்கார்ன் சாப்பிட்டு கொண்டே டிவி பார்த்து கொண்டிருக்க அம்ருவின் அம்மாவோ, எல்லா வீட்லேயும் பொண்ணுங்க கோயிலுக்கு குழந்தை போகிறாங்க, எனக்குன்னு பிறந்திருக்கு பாரு, விடிஞ்சா சுடுகாடு கல்லறைன்னு சுத்துது, கடவுளே என்று புலம்ப அவள் கையில் கயிறு ஒன்றை கட்டிக்கொண்டே, அம்மா பராசக்தி, நீ தான் நல்லா புத்தி தரணும் என்று புலம்பிக் கொண்டிருந்தார். என்ன சொல்றா உங்க அம்மா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தார் அவள் தந்தை. அசோஷியல்பா என்று தோள்களை குலுக்கி கொண்டு கூறினாள் அம்ரு. என்னாச்சு, என் பொண்ணுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்க போல? ஆமாப்பா, அருவி, மது, யாழி எல்லாம் 15 டேஸ் அருவி சிஸ்டர் மேரேஜ்க்கு போகிறாங்க. எனக்கு போர் அடிக்கும், அருவி இல்லாமல் எனக்கு கண்டென்ட் வேற கிடைக்காது என்றாள் அம்ரு. அமிர்தாம்மா, உனக்கான வேலையை, உனக்கான பாதையை நீயா தனியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கோ. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க தங்கம், யூ கேன் என்றார். கரெக்டுப்பா, தன் கையை தனக்கு உதவி இல்லைப்பா? எஸ்மா, தேங்க்யூப்பா, குட் நைட் என்று அவள் அறையை நோக்கி கண்டென்ட் யோசித்தவாறு நடந்தவள் அவள் அண்ணன் ஏதோ சீரியஸாக நோட் செய்து கொண்டிருக்க அங்கு சென்றவள், டே அண்ணா என்ன செய்கிற என்று வினவ, என்ன விஷயம்னு சொல்லு, இல்லைனா இவ்வளோ தூரம் என் ரூம் வரைக்கும் நீ வரமாட்டியே என்றான் அவள் அண்ணன். ஆமாடா, நான் போர் அடிக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் ஏதாவது இருக்கா என்று வினவ, ஆமாம் அமீர், ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஊர் கோட்டை இருக்குல்ல, அங்கே முன்னால் வாழ்ந்த ராஜா ராணி அப்புறம் அங்கே இம்பார்ட்டன்ட் பர்சன்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட ஆன்மா ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அங்கேயே இருக்குமா. அங்கே சில அறை கதவுகள் கூட இன்னும் திறக்க முடியலையாம். அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்மம் எடுத்து வந்தால் மட்டும்தான் திறக்க முடியுமா. இது போல் நிறைய இடத்துல இருக்கான் அப்படின்னு ஒரு கட்டுக்கதை இருக்குது. உன் ஃப்ரெண்டு அருவியோட மாளிகையில் கூட இப்படி ஒரு ரூம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். யாராலையும் இப்போ வரைக்கும் திறக்க முடியலையா. நீ வேணா ட்ரை பண்ண, திறக்கலாம், வாய்ப்பு இருக்கு என்றால் அவன் அண்ணன் சத்தமாக சிரித்து கொண்டே. கதவுகள் திறக்குமோ இல்லையோ, அங்கே போய் ஷூட் பண்ணி எப்படி சப்ஸ்கிரைபரா அள்ளுதுன்னு மட்டும் பாரு என்றாள் அம்ரு. ஆல் தி பெஸ்ட் அம்ரு என்றால் அவன் அண்ணன் நக்கலாக. போடாடே அண்ணா என்று. அண்ணா அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒருவேளை அவங்க தான் மறுஜென்மம் எடுத்து வந்திருக்காங்கன்னு என்றாள். ஏதாவது கனவு அடிக்கடி வித்தியாசமாக வர்றது, ஃபஸ்ட் டைம் பார்த்தா கூட
எங்கேயோ பார்த்தது போல தோன்றுது. ரொம்ப நாள் பழகிய இடம், பழகிய நபர் கூட தோணலாம். என்றவாறு யோசித்து கொண்டிருந்தவள் யாழினி கூட கொஞ்ச நாளா வித்தியாசமா ஏதோ நடக்குன்னு சொன்னாலே. அப்புறம் அன்னைக்கு கிளாஸ்ல சார் யாழினின்னு ஒரு குவீனை பத்தி சொன்னாங்களே, அருவி யாழினியை விரும்புறதுக்கு அவளை மட்டும் கூட்டிட்டு போறதுக்கும் ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். ஆம், யாழியை மட்டும் அழைத்த அருவி அம்ரு, அங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. உன்னால் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். அதுவும் என் கூட ஒரு ஆளுக்கு தான் பெர்மிஷன் கிடச்சிருக்கு. இன்னொரு தடவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் என்றவன் மனதினுள், சாரி அம்ரு, உனக்கு அங்கே உள்ள சீரியஸ்னஸ் தெரியாது. உன்கிட்ட நிறைய சைல்டிஷ் பிஹேவியர் இருக்குது. அப்புறம் எனக்கும் யாழினிக்கும் ப்ரைவேசி இருக்காது நீ வந்தா என்றான் மனதினுள். சற்று நேரத்தில் யாழினின் அலைபேசி ஒலிக்க எடுத்தவள், சொல்லி யாழி, ரெடி ஆயிட்டியா என்று வினவ. நீ ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்டியா? நான் உன்னோட போலான்னு இருந்தேன் தெரியுமா என்றாள். எனக்கு வரணும்னு தான் ஆசை, ஆனால் அம்ரு கூட போக ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அலோடாமே, அதான் வரல. நீ வேணும்னா எனக்காக அருவிக்கிட்ட பேசேன் என்றான். நீ கேட்டா அவன் கண்டிப்பாக சம்மதிப்பான், ப்ளீஸ் என்றாள். சரி, நான் கால் போடுறேன் என்று அரவிந்துக்கு கால் செய்ய, யாழி, அரவிந்த் நாம் அனைவரையும் நம்ம அம்ருவையும் கூட்டிட்டு போகலாமா ப்ளீஸ், எனக்கு அவள் கூட இருந்தால் நல்லா இருக்கும் என்றாள். இல்லை ஆளி, அவள் வீடியோ ஷூட் பண்ணுறேன், கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு ஏதாவது பண்ணுவா, என்னையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவா. அங்கே என்னை போல் இன்னும் என்னோட 6-7 கசின்ஸ் இருக்காங்க. இவளோட இன்னோசென்ட்டை அவங்க தப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அவளால் தேவையில்லாத பிரச்சனை வரும், அதான் என்று இழுத்தான் அருவி. ஓ அப்படியா என்று யாழி இழுக்க, இட்ஸ் ஓகே ஆளி, அவள் வர்றது தான் உனக்கு பிடிக்கும்னா நான் அவளையும் கூட்டிகிட்டு போகலாம் என்றான். சரி என்று அருவியின் காலை கட் செய்து விட்டு, ஹாப்பியா அம்ரு என்று யாழி கேட்க, தேங்க்யூ யாழி என்று படுக்கையில் விழுந்த அம்ருக்கோ ஏதோ அருவி பேசியது மனத்திற்குள் நெருடலாக இருந்தது. கிட்டத்தட்ட என்னை டார்ச்சர் செய்கிறதா சொல்கிறானே, அவன் கூட பேசவே கூடாது, போனோமா ஷூட் பண்ணோமா வந்தோமான்னு இருக்கணும், அவனை திரும்பி கூட பார்க்கக்கூடாது என்று சூளுரைத்து கொண்டாள். விடிந்தால் மறந்து விடுவாள் என்பதே அறியாமல். காலையில் அனைவரும் தயாராகி வந்து நிற்க மூவரையும் பார்த்தவாறு புன்னகையுடன் அருவி வர, ஹாய் கேர்ள்ஸ், சாரி லேட் ஆயிடுச்சா என்று வினவ, இல்லை அருவி என்றனர் யாழியும் மதுவும். அம்ருவோ அவனை கண்டு தலையை திருப்பி கொண்டாள். இதை கவனித்த அருவி அவளின் யூடியூப் கேமரா பேக்கை தேட, அதுவும் அங்கில்லை. அப்பா என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டே அவன் அறியவில்லை இந்த தடவை அவள் எடுத்து வந்தது கேண்டிகேம் என்று. பிரைவேட் ஜெட் மூலமாக மாளிகை வந்து அடைந்தனர் நால்வரும். அந்த மாளிகை கண்டதும் ஏதோ பயம் கலந்த உணர்வு யாழிக்கு. திடீரென காற்றின் வேகம் அதிகரித்து புழுதியும் சூறாவளியும் வீச பறவைகள் படப்படவென அடித்து கொண்டது. அதிலும் யாழினிக்கு வியர்த்து ஊத்தியது. அம்ருவின் கையை இறுக பற்றினாள் யாழி. அவள் பயம் கொள்வதை உணர்ந்த அம்ரு அவளை கூலாக்கும் பொருட்டு, டே கோவாலு, இதை பார்த்தியா, இதான் பேலஸு, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ராஜ பரம்பரை சார்ந்தவங்க என்று வடிவேல் பாஷையில் கூற அவளை பார்த்து சிரித்து விட்டாள் யாழி. உள்ளே சென்று அனைவரும் அரவிந்த் குடும்பத்தினர் மற்றும் 10க்கு மேற்பட்ட குடும்பங்கள் அங்கிருந்தனர். அவர்கள் அனைவரும் மதுவை அறிவர். ஆனால் யாழியும் அம்ருவையும் இன்ட்ரோடியூஸ் செய்ய யாழியை கண்ட அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் விடுமாறு காவலர்களை பணிந்து விட்டு அவர்கள் சென்ற பின்னர், இது சரியா வரும்னு நினைக்கிறியா மைசன் என்றார் அருவியின் தந்தை. ஜஸ்ட் ட்ரை தான் டேட், சரியா வரலனா விட்டுருவேன், ஏன்னா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க என் ஃப்ரெண்ட்ஸும் தான் டேட். நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்க்கு யூஸ் செய்கிற அளவுக்கு நான் மோசமானவன் இல்லை டேட் என்றான். குட் டியர், ஐ அப்ரிஷியேட் யூ. அப்புறம் டேட், இது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஷியோர் டியர் என்று விட்டு சென்றார். அவர் சென்ற பின் சுவற்றில் மூடப்பட்டிருந்த ஒரு ஓவியத்தை வெறித்து பார்த்தான். அதில் 2 வயதான பெண்கள், ஒரு இளம் பெண், 2 குழந்தைகள், ஒரு ஆண் என்றிருக்க அதை உற்று நோக்கியவன், I'll find you soon என்று சுளுரைத்து கொண்டான்.
தோழியர் மூவரும் பணிப்பெண் ஒருவரின் உதவியுடன் மாளிகையை சுற்றி பார்க்க, வாவ், எவ்வளோ அழகா இருக்கு, இதை சுற்றி காட்டி 40 வீடியோ போடலாம் போல. ஆனால் உடனே வீடியோ எடுத்து அந்த அருவியரும் ஏதாவது சொல்லுவான். நல்லா பார்த்துக்கணும், யாரும் இல்லாத டைமாக பார்த்து எடுக்கிறேன், லைக்ஸ் அள்ளுறேன் என்றெண்ணி கொண்டு வந்தவள் டொங்கென முட்டை அம்மா என்றவாறு தலையை தேய்த்து நிமிர அங்கு கைகளை கட்டி நின்றிருந்தது அருவியும் அவன் அருகில் அவன் தந்தையும். அவளை உறுத்து விழித்து பார்த்த அருவி, இவன் மூஞ்சியே சரியில்லை, ஏதோ பிளான் பண்ணுறா, முதல்ல இவளை டிஸ்போஸ் பண்ணணும் என்றவாறு நோக்க அவளோ ஹிஹிஹி என்று விட்டு அருவியை கண்டுகொள்ளாமல் ஹாய் அங்கிள் என்க அவரோ ஹலோ என்றார். அருவியின் அப்பா, இன்னும் நிறைய நாள் இங்கே தான் இருக்க போகிறீங்க, பொறுமையாக சுற்றி பார்த்துக்கலாம், இப்போ வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் என்றார். அதை கேட்ட யாழியும் மதுவும் இட்ஸ் ஓகே அங்கிள் என்க. அதே சமயம் அம்ரு மட்டும் வாங்க அங்கிள் போகலாம் என்றால் ஒரு சேர. நெற்றியை தேய்த்து கொண்டே அருவியை, நீ போ